வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தோட சென்சார் ரிப்போர்ட் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. இது எதுக்காக, என்ன காரணன்றதையும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஓவர்சீஸ் புக்கிங்கை பற்றியும் இந்த வீடியோ நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம ஹச்வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் டீலோவில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறதா இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் வந்து எந்த ஒரு சென்சார் ரிப்போர்ட்டும் இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் ஆகலை. இதனால் நிறைய தியேட்டருக்காரங்க வந்து அட்வான்ஸ் புக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. இதனால் நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ்லேருந்து வேறு லெவலில் வந்து எதிர்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இவங்க வந்து 2 தடவை சென்சார் போர்டுக்கு வந்து சென்சார் ரிப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. தடவை கொடுக்கையில் வந்து இந்த படத்தில் நிறையா பொலிட்டிக்கல் டயலாக் இருக்கிறனாலையும் நிறையா வந்து வயலட்டாக இருக்கிறனாலையும் இந்த படத்துக்கு வந்து யூஏ கண்டிப்பாக தரமாட்டோன்ற சொல்லி நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அதை திருப்பி வந்து அனுப்பிச்சாங்க. அந்த கரெக்ஷன்லாம் மாற்றி திருப்பி கொடுத்துருந்தாலும் அந்த சென்சார் ரிப்போர்ட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரலை. குறிப்பாக வேணுக்குன்னே டிலே பண்ணுற மாதிரி ரொம்பவே வந்து பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வந்து இன்னும் கரெக்டாக 4 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி 5ஆம் தேதி 9ஆம் தேதி ரிலீஸு. ஆனால் இது வரைக்கும் சென்சார் ரிப்போர்ட் வராதது வந்து ரொம்பவே வந்து ட்ராபேக்காக இருக்குது. ஃபுல் சென்சார் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா திருச்சியிலலாம் இன்னும் ஓப்பன் பண்ணல. மதுரையில் சில தேட்டரில் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ரோகிணி இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உள்ள தேட்டர்களெலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று நைட்லேருந்தே இந்த படத்தோட புக்கிங் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய தேட்டரில் வந்து வேணுங்கன்னு இந்த சென்சார் ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரோகிணிலாம் நேற்றுலாம் பிரச்சனைலாம் ஆச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணோடனே நிறையா பேர் போய் டிக்கெட் புக்கிங் ஆகி சர்வர்லாம் டிலே ஆகி நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக அவங்க காசெல்லாம் இழந்திருக்காங்க. அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு இந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் உள்ள படத்துக்கு வந்து சென்சார் ரிப்போர்ட் இன்னும் கொடுக்காதது வந்து ரொம்பவே வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லலாம். குறிப்பாக நம்ம தளபதியோட கடைசி படம் வேறு. இந்த படம் வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் எலமெண்ட்டோட பக்காவான தியேட்டர் மெட்டீரியலாக ரிலீஸ் ஆக போகுது. இது ஃபேன்ஸ் தரப்புலேருந்து வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த படத்துக்கு ஹைப் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க வந்து இந்த சென்சார் ரிப்போர்ட் தராதனால நிறையா பேர் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ட்விட்டரில் வந்து இந்த படத்துக்கு சென்சார் ரிப்போர்ட் வராதனால அந்த டேகை வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நம்ம வீடியோவே மேக் பண்ணோம். இன்றைக்கி கண்டிப்பாக சென்சார் ரிப்போர்ட் வந்துடும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. நேற்று வந்து இந்த படத்தோட 5 days கோ அந்த போஸ்டர் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம கடைசியில் தான் தெரியும். ஏற்கனவே இந்த படத்துக்கு கிளாஸ்ன்னு சொன்னாங்க. இந்த கிளாஸில் வந்து பரசக்தி மோதுதுன்னாங்க. 14ஆம் தேதிலேருந்து 10ஆம் தேதிக்கு வந்து அந்த படம் வந்து போஸ்ட்மார்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து இந்த படத்துக்கு தேட்டர் தரமாட்டோம், இந்த படத்துக்கு பாதி தான் தருவோம்னாங்க. இப்போ சென்சாரோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த பொலிட்டிக்ஸ்க்கு வந்ததுனால இன்னும் பிரச்சனை பண்ணுவாங்க. ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கடைசி மினிட் வரைக்கும் மேபி பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தளபதியோட கெரியரில் இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பீக் இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரச்சனையெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஓவர்சீஸில் இவ்வளோ பெரிய லான்ச் கிடச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஓவர்சீஸில் இந்த படத்துக்கு வந்து 20 கோடி வந்து வசூல் வந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அட்வான்ஸ் புக்கிங்கில். இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் இப்படி நடக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.